பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா. இந்த கடந்த நாட்களிலே இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமும் வியப்புமாக இருக்கு. மனிதன் ஒரு மனிதனிடத்திலே அன்பு செலுத்தும் பொழுது அந்த அன்பு எத்தனை நாளைக்கு தொடரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதனிடத்திலே நாம் அன்பு வைக்கிறோம், ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம், நான் உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்றோம், அல்லது எல்லா சூழ்நிலைகளிலும் ஆபத்து என்றால் பதறி போகிறோம் நண்பருக்கு, அல்லது நண்பர் நமக்கு ஆபத்து என்றால் ஓடி வருகிறார். ஆனா நாம் அநேக நேரங்களிலே நாம் சொல்லுகிறோம், நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லுகிறோம். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே அன்பை நாம் சொல்லுகிறோம், நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லுகிறோம். ஆனா இங்கே ஆண்டவராகிய இயேசுடைய அன்பிற்கும் நம்முடைய அன்புக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதை அங்கே பார்க்க முடியும். அதுதான் அவர் அங்கே சொல்கிறார் பாருங்க, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்திலே அன்பு வைத்தார். ஏன் அந்த முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார் என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்த வேண்டியது வருகிறது. பாருங்க, தம்முடையவர்களிடத்தில், எல்லாரிடத்திலும் இல்லை. அந்த வார்த்தையை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் சொல்கிறோம், அவர் அன்புள்ள தேவன், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லா இடத்திலும் அன்பா இருக்கிறார். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? தம்முடையவரிடத்தில். அப்ப என்ன, மற்றவர்கள் அவர் நேசிக்கலையா? உலக மனிதர்களை, தம்முடையவர்களை மட்டும்தான் நேசிக்கிறாரா? அவர் தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தார். ஏன் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று அங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால், அங்கே அவரோடு இருந்த சீஷர்களை அவர் தம்முடையவர்கள் என்று சொல்லுகிறார். அதிலே ஒரு நபர் தன்னை காட்டிக் கொடுப்பவர் என்றும் அறிந்திருந்தார். அதிலே ஒரு நபர் தன்னை மறுதலித்து அவதூறாக பேசுபவர் என்றும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் கூடிய நபர் என்றும் தெரிந்திருந்தார். ஆனாலும் என்ன செஞ்சாராமா? முடிவு வரைக்கும் அன்பு வச்சிருந்தார். நம்முடைய அன்பு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஒரு ஆள், இந்த ஆள் தான் நம்மளை காட்டி கொடுக்க போறாரு, இந்த ஆள் தான் நமக்கு இன்னைக்கு வேட்டு வைக்க போறாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வைப்போமே, எப்படி இருக்கும் அன்பு? நாம் நினைத்து பார்ப்போமே. நம்முடைய வீடுகளில் அநேக நேரங்களிலே சின்ன தவறு செஞ்சா அன்பு என்ன ஆகி போயிடுது? உடஞ்சி போயிடுது. அப்படியே கணவன் ஒரு தப்பு செஞ்சா மனைவி அவ்வளோதான், மனைவி ஒரு தப்பு செஞ்சா கணவன் அவ்வளோதான், பிள்ளைகள் ஒரு தவறு செஞ்சால் பாருங்க, அந்த அன்பு அப்படியே இருக்கா? இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்கிறார் முடிவு பரியந்தம். அதனால அவர் நம்மிடத்திலும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் என்ன செய்றேன்? உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன், நான் சில நேரங்களில் நாம் அதைரியப்படுகிறோம். சின்ன தவறுகள் நம்மிடத்திலே காணப்பட்டால் நாம் உடனே ஜெபிக்கிறதை விட்டுறோம், ஆராதனையை விட்டுறோம். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், இனி நான் யார் இல்லை என்று நாம் ஒரு குற்ற உணர்வுகளுக்குள்ளாக போய் அப்புறம் என்ன அப்படியே தொடர்ந்து தைரியமாக குற்றத்தை செய்வதற்கு நாம் துணிவு கொள்ளுகிறோம். ஆனா ஒரு தேவ மனிதர் விடமாக சொல்லுவார், நாம் ஒரு விஷயத்துல விழுந்து போனோமே ஆனால் எப்படி திரும்பி வர்றது அப்படின்னா, அவர் சொல்லுவார், ஒரு பால், ரப்பர் பாலை கீழே போட்டீங்கன்னா அது எவ்வளவு நேரத்தில் ரிட்டர்ன் ஆகும்? அடுத்த நிமிடமே. அது போல நாம் தேவனிடத்தில் என்ன செய்யணுமா? திரும்ப வர வேண்டும் என்று சொல்லுவார். இங்கே அவர் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். சீஷர்களிடத்திலே, அங்கே யூதாஸ் இடத்திலும் கூட
அவர் கடைசி பரியந்தம் என்ன செய்தார்? அன்பு வைத்தார் என்று சொல்கிறது. பாருங்க, நம்முடைய அன்பு அநேக நேரங்களில் நம்மை அப்படியே நம்ம வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போமே. ஆனால் நம்முடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து, பள்ளிக்கூடம் படிக்கிற நாள்ல இருந்து நிறைய பேரிடத்தில் அன்பு வச்சிருக்கோம். அது எத்தனை நாளைக்கு நீடிச்சிருக்கோம். ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது சொல்லவே வேண்டியதில்லை. இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், நாளைக்கு நிமிஷத்தில் டூ பண்ணி என்ன செஞ்சிருவோம்? பார்க்கவே மாட்டோம். அப்புறம் அவங்களுக்கு விரோதமாகவே செயல்படுவோம். பாருங்களேன், மற்றவங்களிடத்தில் அவங்கள பற்றி சொல்லி சண்டையை மூட்டி அங்கே அது நடக்கும். பாருங்க, பள்ளிக்கூடம் வளர்ந்த பிறகு நாம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய அன்பு யாரிடத்துல நம்முடைய அன்பு நிரந்தரமாக இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்களேன். யார்கிட்டையாவது முடிவு பரியந்தம் பரவாயில்ல, அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு நம்ம விட்டுருக்குறோமா? இல்லை அவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க ஏதோ அப்படின்னு விட்டுருக்குறோமா? இல்லவே இல்லை. பாருங்க, நம்முடைய அன்பு நிறைய நேரங்களில் பாருங்க, இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் காமூரில் நிறையவே பார்ப்போம். ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இவங்க சொல்றது அங்கே சொல்லிடுவாங்க, அங்கே வந்து இங்கே சொல்லிடுவாங்க. திடீர்னு பார்த்தா என்ன செய்வாங்க? வித்தியாசமானவர்களாய் மாறி விடுவார்கள். மனிதனுடைய அன்பு இப்படிப்பட்டது. ஆனால் தேவனுடைய அன்பு என்பது அது பாருங்க, மாறாத அன்பு. நாம் மனிதர்களிடத்துல தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவனிடத்துல எப்படி இருக்கிறோம்? நாம் நம்மை சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, ஆண்டவரிடத்திலே இதே காரியத்தை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனிடத்தில் கூட நாம் இதே நிலைப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் நான் ஜெபித்தால் கிடைக்க வேண்டும். தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக நிறைய காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், ஒண்ணுமே நடக்கல. அன்பு என்ன செஞ்சு போயிருதுங்க? கொஞ்ச நாள் போக போக அப்புறம் அப்படின்னு தூரம் போய் விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் அநேக நேரங்களில் தேவனை திருப்பி கேள்வி கேட்டிருக்கிறேன். ஏன் இது என்று. அதெல்லாம் அப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? பல நேரங்களில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே விசுவாச வீரர்கள் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் என்ன செஞ்சாங்க? சாக கொடுத்த அவங்களுடைய பிள்ளைகளை திரும்ப உயிரோட பெற்றுக்கொண்டார்கள். சிலர் என்ன செஞ்சாங்க? ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். சிலர் என்ன செஞ்சாங்க? யுத்தத்தில் மேற்கொண்டார்கள். ஆனா வேறு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் நிலை ரொம்ப பரிதாபம். அவர்களுக்கு வெற்றியே கிடைக்கவில்லை. அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள். அவர்கள் குகைகளிலேயும் மலை பாறை இடுக்குகளிலேயும் ஒளிஞ்சி மறைஞ்சு வாழ்ந்தாங்க. அப்ப அவங்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? இங்கே வேதம் சொல்கிறது, அவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை திரும்பி போக நினைத்திருந்தார்களானால் அவர்களுக்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, நான் ஒரு இதை கேட்டேன். அதாவது கிறிஸ்தவ ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ கோடி பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்னாடி 2 வாய்ப்புகள் வைக்கப்பட்டது. ஒன்று, தேவனை மறுதலித்து இயேசுவை மறுதலித்து நீ தப்பித்து நன்றாய் வாழ்ந்து கொள்ளலாம். இல்லை என்றால் நீ கடப்பாறைகளுக்கும் அக்கினிக்கும் சிறைச்சாலைகளுக்கும் பலவிதமான துன்புறுத்தல்களுக்கும் வாழ்களுக்கும் இரையாவீர்கள் என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் தெரிந்து கொண்டது என்னமோ, எப்போதுமே அந்த அந்த வாய்ப்பை, மரணத்தை தான் அவர்கள் தெரிந்து கொண்டார். ஆண் தேவனுக்காக மரிப்பதை தான் தெரிந்து ஏன் என்று என்னுடைய வாழ்க்கையில கேள்வி எழுந்திருக்கிறது. அவர்கள் அன்பை விட்டு பின்வாங்கவில்லை. ஆனால் நாமும் ஆண்டவர் முடிவு பரியந்தம் நம்மிடத்தில் அனுபவிக்கிறார். நாம் அவரிடத்தில் திருப்பி என்ன விதமான அன்பை செலுத்துகிறோம்? அங்கே நாம் வேத பகுதியிலே கேட்டோமே, வேத வாசிப்பு பகுதியிலே, தேவன் நம்மை இரத்தத்திலே கிடந்த நம்மை தூக்கி எடுத்தார். ஆனா என்னமோ அவருக்கு பதில் செலுத்தும் போது மட்டும் அவரை விட்டு நாம் எங்கேயோ போறோம். பாருங்களேன்,
தேவனுடைய அன்பை நாம் உணராதவர்களாய் அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். அங்கே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார், உன் பேர்ல எனக்கு குறை உண்டு, ஏனென்றால் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். நம்முடைய வாழ்க்கையில இது காணப்படுகிறதா? தேவன் நம்மை முடிவு வரையும் நேசிக்கிறார். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம்? ஆதியில கொண்டு அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஜபம் இருந்துச்சு, ரொம்ப வேத வாசிப்பு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு அந்த அன்பு இருக்கிறது? அது கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. பாருங்க, அங்கே யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றது பாருங்க, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்றார், பிதா என்கிடத்துல எப்படி அன்பா இருக்கிறார், அப்படியே நான் உங்களிடத்துல அன்பா இருக்கிறேன். அது நமக்கு பிதாவும் இயேசுவும் எப்படி அன்பா இருந்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நாம் அநேக நேரங்களில் நம்முடைய கேள்விகள் எல்லாம், பிதாவும் இயேசுவும் எப்படி அன்பா இருந்தாங்க? அவர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்றார். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்தை பாருங்களேன், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இப்ப பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருந்துச்சு? எப்படி பிதாவுடைய அன்பிலே அவர் நிலைத்திருந்தார்? பிதாவுடைய கற்பனைகளை, பிதாவின் கற்பனைகளை இயேசு கைக்கொண்டபடியினாலே அவருடைய அன்பிலே என்ன செய்ய முடிஞ்சிச்சு? நிலைத்திருக்க முடிஞ்சிச்சு. அவர் சொல்றார், நீங்களும் என்னுடைய அன்பிலே, நான் உங்களை நேசிக்கிறேன். தேவன் நம்மை முடிவு பரியந்தம் நேசிக்கிறார். இயேசு நம்மை முடிவு பரியந்தமும் நம்மை நேசிக்கிறார். ஆனால் அவர் நேசிக்கிறார், அந்த அன்பிலே நான் நிலைத்திருப்பது எப்படி? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதனால்தான் நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். இல்லை என்றால் அவருடைய அன்பு ஒரு தலைபட்சமாக அது எங்கதான் முடிஞ்சு போயிடும்? அவரோடையே முடிஞ்சு போயிடும். எனக்கு அதனாலே, அந்த அன்பினாலே எந்த பயனும் ஏற்படாது. நான் அவரை நேசிக்காவிட்டால், நான் இயேசுவிடத்திலே அன்பு செலுத்தாவிட்டால், அவருடைய அன்பு முடிவு வரையும் சரியா தான் இருக்கும். ஆனா நான் அவரை நேசிக்காதபடினாலே அந்த அன்பினால் எனக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. அங்கே யூதாசுக்கு அதுதான் ஏற்பட்டது. தேவனுடைய அன்பிலே அவன் நினைத்திருக்கவில்லை. பாருங்க, அது மட்டுமில்ல, அவர் தம்முடையவர்களை நேசித்தார். அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உலகத்தை அவர் நேசிக்கலையே அப்படின்னு கேட்டா, ஆமா, உலகத்தையும் நேசிக்கிறார். ஆனா தம்முடையவர்களை நேசிக்கும் பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமான அன்பாக இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், இவ்வளவாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்திலே அன்பு இருக்குது, ஆனா இங்கே சொல்லப்படுற தம்முடைய இடத்திலேங்கிற அன்பு சற்று வித்தியாசமான. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த அளவு நேசிக்கிறோம், அதனால மற்ற பிள்ளைகளை நேசிக்கவில்லை என்று அர்த்தமா? மற்ற பிள்ளைகளையும் நேசிக்கிறோம். மற்ற பிள்ளைகளையும் நாம் தங்கம் செல்லும் கொண்டாடுகிறோம், கொஞ்சம் அவர்களுக்கு எந்த தீமையும் செய்வதில்லை. அந்த பிள்ளைகளை பாருங்க, நம்ம எங்கேயாவது பஸ்ல போறோம், சின்ன குழந்தை இருக்குன்னா உடனே பாப்பான்னு தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிறோம். நம்ம ஏதாவது சாப்பிட்டு இருந்தா உடனே அந்த பிள்ளைக்கு கொடுக்குறோம்.
அந்த குழந்தை அந்த தவறு விழுந்துச்சு, நம்ம பதறி போய் தூக்குறோம், எல்லாம் தான் செய்கிறோம். ஆனால் அந்த பிள்ளையை நேசிப்பதற்கும் என் பிள்ளையை நேசிப்பதும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டு அன்பு தான், அந்த பிள்ளையை நேசிக்கிறோம் தான். ஆனால் இந்த பிள்ளைகிடத்துல நேசம் எப்படிப்பட்டது? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மை நேசிக்கிறார் என்பது அது சற்று வித்தியாசமான நேசம். சில நேரங்களில் நாம் தப்பு செஞ்சிடறோம், ஆனா தேவன் என்ன செய்யறதில்லை, உடனே அன்பை விட்டு உடனே எரிச்சலாகி. நான் அநேக நேரங்களில் நினைப்பேன், சிலர் பாருங்க, ஏதாவது நமக்கு செய்யும் பொழுது, தப்பு செய்யும் பொழுது, தீமை செய்யும் பொழுது தோணும், ஆண்டவர் ஏன் இவர்கள் எல்லாம் தண்டிக்கல அப்படின்னு தோணும். நான் அப்படியே யோசனை பண்ணுவேன், என்ன தப்பு பண்ணிட்டாங்க? நமக்கு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க, அவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, தேவனுடைய இதில் இருக்காங்க, நமக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, ஆண்டவர் அவங்களை தண்டிக்கணுமா? அது எவ்வளோ பெரிய கொடூரமான புத்தி பாருங்க அப்படின்னு நான் என்னை நினைச்சுக்குவேன். பாருங்க, அவர்களை தண்டிப்பது அல்ல, அவர்களை தேவன் என்ன செய்யணும்? திருத்தம். அவர்கள் சரிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். அவர்கள் அதை சிந்திக்கும் போது, ஆண்டவர் அந்த பிள்ளைகளை நேசிக்கிறாரு. ஒரு சின்ன தப்பு, எனக்கு ஒரு தப்பு பண்ணதுக்காக அவங்கள அடிச்சிடணுமா, கொண்டுடணுமா நினைச்சு பார்ப்போமே. இல்லை இல்லை, ஆண்டவர் அப்படி செய்யவே மாட்டார். செய்வாரா? நம்ம அநேக நேரங்களில் ஜபம் கூட பண்ணிடுவோம். நீங்க உங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க, நீங்க நான் கேட்கலப்பா, நீங்க கேளுங்க ஆண்டவரே என்று நாம் ஜபம் கூட பண்ணிடுவோம். இல்லை, அவர்களை ஆண்டவர் என்ன செய்ய போறதில்லை, தண்டிக்க போறதில்லை. அவர்கள் திருந்தி வாழவே, அவர்கள் தங்கள் தவறுகளை உணரவே தேவன் விரும்புகிறார். இப்போ நாம ஜெபிக்க வேண்டியது, அவர்கள் என்ன செய்யணும்? தவறை உணரட்டும், அவர்கள் அதை புரிந்து கொள்ளட்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, மனைவிகளை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறது, அவர்கள் நம்மோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்கள் ஆகையால். அப்போ மனைவிக்கு மட்டும்தான் அது பொருத்தமானது? மனைவிக்கு மட்டும் இல்லை, சக சகோதரர்களுக்கும் பொருத்தம். அங்கே ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லும் பொழுது மார்க் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும், ஒரு ஸ்திரீ, ஒரு கிரேக்க ஸ்திரீ, அவரிடத்தில் மார்க் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஒரு கிரேக்க ஸ்திரீ தன் மகள் பிசாசினால் ரொம்ப அவதிப்படுறா, நீங்க சுகமாக்கணும்னு வர்றா. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து என்ன செய்ய மாட்டேன், நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை என்று சொல்லுறார். பிள்ளைகள் மேல் உள்ள அன்பை தேவன் அங்கே வெளிக்காண்பிக்கிறார். பாருங்க, அங்கே அந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தையும் தேவன் பாராட்டுகிறார். ஆனால் அதற்கு முன்னாடி அவர் செய்வது தன்னுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவங்க கேட்கும் போது, பிள்ளைகள் அல்லாதவர்கள் கேட்கும் போது, முதல்ல பிள்ளைங்க சாப்பிடட்டும்பா, பிள்ளைகள் திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தரேன் என்பது போல தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா அப்படின்னு கேட்டா ஆமா. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய விருப்பத்தை சொல்லுகிறோம். ஆண்டவரே இது இப்படி நடக்கணும் ஆண்டவரே என்று நாம் கேட்கிறோம். ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன், இது வாய்க்கணும். நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? அப்படிதானா? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஏதோ எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு தானே, எப்படி ஜெபிப்பீங்க சொல்லுங்க. ஏதாவது உண்மை இல்லையா? நீங்க ஜெபிக்கிறத சொல்லாதானே நான் எப்படி ஜெபிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. தேவைகள் ஏதோ ஒன்று இருக்கு, ஆண்டவரே இது வாய்க்கணும், இந்த காரியத்தை வாய்க்கணும், வாய்க்க பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இந்த வேலையிலேருந்து இன்னொரு கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஜபம் பண்ணிட்டு போவோம்? வேலை எப்படியாச்சும் கிடைச்சிடணும். இல்லை ஏதோ ஒரு இடம் வாங்க போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு வாகனம் வாங்க போகிறோம், ஒரு வண்டியை பார்த்துட்டோம், நல்லா ஓகே பிடிச்சிருக்கு, ஆண்டவரே எப்படியாவது என்ன செய்யணும், நல்ல விலைக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய விலைக்கு எனக்கு அந்த வண்டி
என்ன செஞ்சிடணும், கிடைச்சிடணும். அப்படித்தானே ஜெபிக்கிறோம். ஒன்று சொல்லித்தரேன், அப்படி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. இயேசு எப்படி ஜெபித்தார், அதுதான் நம்முடைய நடைமுறையாக இருக்க வேண்டும். எப்படி ஜெபித்தார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, அது நடக்கட்டும். ஒரு வியாதி இருக்குது என்னிடத்துல, எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே இந்த வியாதியை என்ன விட்டு என்ன செய்யுங்க, தூக்கிடுங்க அப்படின்னு என்னுடைய விருப்பம் தான். எனக்கு நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆனாலும் அது எனக்குள்ள இருந்து என்னை அது சீர்படுத்தி நீங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க. நீ உங்களை விட என் ஆத்மாவை குறித்து அக்கறைப்படுறதுக்கு நான் இல்லை. நீங்க என்னை விட எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் இவனுக்கு இப்படி இப்படி கொண்டு போனா இவனை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போகலாம். ஆண்டவரே உங்களுடைய சித்தம், எனக்கு இது விருப்பம் தான். எனக்கு இந்த வேலை கிடைக்கிறது தான் எனக்கு விருப்பம். ஆனா உங்க விருப்பம் என்னன்னு தெரியல. அது எனக்கு நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய சித்தத்தின்படி அது நடக்கும். இப்படி நாம் ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபிக்க வேண்டிய முறை இதுதான். பாருங்க, தேவன் நம்மிடத்திலே அன்பாக இருக்கிறார். அங்கே பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு நிலையை பாருங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும், தேவனிடத்திற்கு போகிறதையும், தேவனிடத்துக்கு போகிறதையும் அறிந்து. போதும் பாருங்க, இவர் ஒன்று அறிஞ்சிருக்கிறார். இவர் அன்பு வைக்கிற அந்த சூழ்நிலையை பாருங்கள். அவர் பிதா எல்லாத்தையும் தம்முடைய கையில என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. அங்கேருந்து தான் வந்திருக்க, மறுபடியும் இப்போ எங்க போறாரு? நமக்கு இப்படி ஒரு நிலை இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்தாச்சு. இந்த கம்பெனியோட முழு பொறுப்பும் என் கையில தான். நான் யாரை வைக்கிறேனோ யாரை தூக்குறேனோ அது என்னுடைய விருப்பம். என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப நினைச்சு பாருங்களேன், அங்க ஒருத்தர் நமக்கு விரோதமாவே செஞ்சுட்டு இருக்கார். இவரை எப்படியாவது ஆளை தூக்கணுமே செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இயேசு அந்த சூழ்நிலையை அந்த எப்படி அழகா விளக்குறாரு பாருங்க. யூதாசு காட்டி கொடுக்க போறாரு, பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ண போறாரு. ஆனா அவர்களுக்கு முடிவு புரிந்த அன்பாவே முதல்ல இருந்த அன்பு தான் கடைசி வரைக்கும். நாம எப்படி, நம்முடைய நிலை எப்படி பாருங்க, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் பாருங்க. நாம் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கற்பனையை கை கொள்ளுங்க, என் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு மாதிரியை முன் வச்சு போறேன். அது மட்டும் இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரதிபலன் எதிர்பார்த்து அல்ல. அது மட்டுமல்ல, ஆண்டவர் அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க, ஒரு சீலையை எடுத்து கட்டிக்கிட்டு, ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சு ஒரு சீலையை எடுத்து கட்டிட்டு ஒவ்வொருத்தருடைய கால்களாய் கழுவ ஆரம்பிக்கிறார். கழுவுறது மட்டுமில்ல, அவர்களை கால்களை அந்த துணியினால துடைக்கவும் ஆரம்பிக்கிறார். அப்பதான் அவர் சொல்றது பாருங்க, மூன்றாம் வசனத்திலிருந்து, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக்கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நம்முடைய
அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பா இருக்கிறார். அந்த அன்பிலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. அந்த அன்பு பல ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஆனா அந்த அன்பினால் எனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமே, ஆனால் நான் அவருடைய அன்பிலே நிலை நிற்க வேண்டும். நான் அவருடைய அன்பிலே நிலை நிற்க வேண்டுமே, ஆனால் நான் அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணும்? கைக்கொள்ள வேண்டும். வெறும் அவர் மட்டும் என்னை நேசிக்கிறார் என்பதோடு நின்று விட்டால் அந்த அன்பினால் எனக்கு பிரயோஜனம் இருக்கா? யூதாசை அவர் நேசித்தாரே, இயேசு நேசித்தாரே, அந்த நேசத்தினாலே யூதாசுக்கு ஏதாவது பயன்பட்டதா? ஏன் பயன்படப்படவில்லை? ஏனென்றால் அவருடைய அன்பிலே இவன் நிலைத்திருக்கவில்லை. நானும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்தால் அந்த அன்பினால் எனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும், அந்த அன்பினால் எனக்கு ஜீவன் உண்டாகும், அந்த அன்பினால் எனக்கு சொல்லுமா நன்மைகள். தேவனுடைய அன்பில் இருந்து எனக்கு அது ஆறாக பாய்ந்து விட வேண்டுமே, ஆனால் நானும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். நான் அந்த அன்பிலே நிலைத்திருக்கவில்லை என்றால் அவர் மட்டும் செய்கிற அன்பினாலே எனக்கு என்ன இல்லை என்றால் பயனற்றதாக மாறிவிடுகிறது. அன்பு அன்போடு நின்று விடுகிறது. நான் உலகத்தானை போல உலகத்தின் மக்களில் ஒருவனாக நானும் மாறிவிடுகிறேன். அவருடைய அன்பு எனக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொண்டு வர வேண்டுமே. ஆனால் பாருங்க, அது மட்டுமல்ல, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். இதற்கு அடிப்படை அன்பு நாம் செலுத்துவதற்கான அடிப்படை அங்கே சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்க ராஜ்யத்தை சுதந்தரிக்க போறவங்க, நீங்களும் நானும் ராஜ்யத்தை சுதந்தரிக்க போறவங்க. அப்ப நான் என்ன செய்ய வேண்டுமே, ஆனால் நாம் அவரிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? தீமைக்கு தீமையை செலுத்துறதுக்கு அல்ல, நாம் வித்தியாசமான ஒரு அன்பை காட்ட வேண்டியது இருக்கு. அதை எப்படி பாருங்க, இதை நான் யோசித்துக் கொண்டு போகிறது. சாலையோரத்திலே ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். நான் அந்த இடத்துல பஸ்ஸுக்கு நிற்கிறேன் அல்லது எதுக்கோ நிற்கிறேன். அங்கே ஒரே ஒரு பிரியாணி பொட்டலம் ஒருவர் கொண்டு வருகிறார். எனக்கும் பசியா இருக்கிறது. அவர் சொல்றாரு, இது உங்களுக்கு வேணுமா அவருக்கு கொடுக்கட்டுமா? நீங்க என்ன சொல்வீங்க? ஏன் அவருக்கு கொடுக்க சொல்லுகிறோம்? எனக்கும் தேவைதான். ஏன் அங்க கொடுக்க சொல்றோம்? பாருங்க, நான் போய் கூட வாங்கி சாப்பிட்டுக்குவேன், என்கிட்ட காசு இருக்கு. நான் அவரை விட நான் எங்க இருக்கிறேன்? நல்ல நிலையில இருக்கிறேன். அவர் தான் மோசமானவர், அவருக்கு கொடுங்க. பாவம். இப்ப நீங்க பாவமா? நீங்களும் நானும் பாவமா? நீங்களும் நானும் ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறவர்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று அறிந்து, அந்த அறிவு இருக்குமானா நம்ம மற்றவங்க என்ன செய்வோம்? ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஆண்டவரே விட்டுருங்க பாவம், ஐயோ அவனை அடிக்க வேண்டாம், ஐயோ அவனுக்கு தொண்டனை வேண்டாம். ஏன்? நான் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறேன். எனக்கு தான் பெரிய, அவன் எனக்கு தீமை செஞ்சான், பரவாயில்ல, அவனை விட்டுருங்க. ஏன்னா நான் எங்க போறேன்? நான் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போற ஆளாச்சே, நான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறவனாச்சே. இதை நாம புரிந்து கொள்வோம். அதான் அங்க சொல்றாரு, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி
அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. அது அறிஞ்சிருக்கிறோமா? நமக்கு அநேக நேரம் அது இல்லவே இல்லை. நான் ஆசீர்வாதம் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கேன், நான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு முன்னாடி இருக்கு, ஒரு பெரிய விருந்து சாப்பிட போறேன், இந்த லெமன் சாதத்தை நீயே வச்சுக்கோ போ அப்படின்னு சொல்ல நமக்கு என்ன இல்லை? அந்த லெமன் சாதத்தையும் வாங்கி அதுக்காக போராடி இந்த பெரிய விருந்தை என்ன செஞ்சிடறோம்? விட்டுறோம். பார்த்தீங்களா? நாம் நம் நிலையை அறிவோமையானால், தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிவோமையானால், அவருடைய நேசம் என்னை எப்படி மாற்றுகிறது என்பதை அறிவோமையானால், நாம் பதிலுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால் அதே அன்பிலே நிலைத்திருப்பவர்களாக இருப்போம். நாம் அப்படி நிலைக்கிறவர்களாக இருந்தால் பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. எபேசியர் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு பார்த்தீங்களா? நீங்க அன்பிலே வேரூன்றி நிற்பதற்கு, நீங்களும் நானும் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள பாருங்க. அது மட்டும் இல்ல, வல்லவர்களாலும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். தேவன் நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பை நாம் அறியணும். அந்த அன்பு எப்படிப்பட்டது? அந்த அன்பு எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? அந்த அன்பு எனக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிப்பதற்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோமே. ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்முடைய சந்தோஷத்துக்கு அளவே இராது. நம்முடைய அந்த ஆசீர்வாதங்களுக்கு குறைவிராது. தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஏனென்றால் ஒன்றுக்கும் நாம் தகுதியானவர்கள் அல்ல. இரத்தத்திலே கிடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறார். அவர்தான் என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறார். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். தேவன் நம்மை